ஒரு நாளில் 2 படம் ரிலீஸ் பண்ணால் எது தான் பார்க்குறது? இப்போ நாள் கழிச்சு மிர்ச்சா படத்தை பார்க்கணும். ஓகேயா? ஸோ இந்த படம் டைட்டில் முதல்ல ஒரு கிளான்ஸ் அப்படி பார்த்துட்டு அப்படி விட்டுட்டு இதை பார்த்தனே சீதையின் ராமன் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டேன். எல்லாத்துக்கிட்டே விளையாடல, நம்ம கேமரா நடந்தேன், அவர் தான் ஃப்ரெண்டு கிடையாது, அது சொல்லிட்டேன். சீதையின் ராமன் சம்மந்தமே இல்லை, என்ன சீதையின் ராமன் கிடையாது, கீதையின் ராதை, அதான் அந்த படத்தோட கதை, அது படத்தோட டைட்டில். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் டிக்கெட் வாங்கிட்டு அடிச்சு பிடிச்சிட்டு ஃபுல்லாக ப்ரொமோஷன், படத்தை பாடுறாடே, தமிழ் படம் சப்போர்ட் பண்ணுறேன், பார்க்கறாச்சு ஹை பிக்சர் பாஸ் சரி போய் படத்தை பார்த்து. இந்த கீதையின் ராதை வந்து என்ன மாதிரி கதைனா வந்து ஒரு காய் ஒரு கேர்ளோட ரிலேஷன்ஷிப், இவங்க வந்து எப்படி மீட் பண்ணி ஒரு 2 பேருக்கு லவ் உருவாகி அந்த லவ்னால இந்த 2 பேருக்கு எப்படி வந்து எஃபெக்ட் ஆகுதான் இந்த படத்தோட தின் லைன் ஸ்டாரி. ஓகே, இந்த படத்தில் தான் என்ன முக்கியமான விஷயம், இந்த படத்தோட காஸ்டிங். இந்த படத்தோட ஹீரோ வந்து ஓகே கே கர்ணன் வந்து அஜய்னு ஒரு கேரக்டர் பண்ணிப்பாரு. அப்புறம் வந்து இந்த படத்தோட ஹீரோயின் வந்து ஷாலினி வந்து ஆர்த்தின்னு ஒரு கேரக்டர். ஓகே, இந்த விஷயம் நீங்கள் நோட் பண்ணோம். ஷாலினி வந்து இஸ் ஆல்சோ இந்த ஃபிலிமோட டைரக்டர். ஓகே, ஸோ அவங்க வந்து செம்ம தத்துவமாக நடிச்சிருக்காங்க. காஸ்டிங் எல்லாமே அப்போ செம்ம பக்காவாக இருக்குது. ஓகே, எல்லாருமே தி பெர்ஃபார்ம் கொடுத்த கேரக்டருக்கு செம்மையாக இருக்காங்க. ஷாலினியோட அப்பா ஒருத்தர் பண்ணிப்பாரு, மிஸ் KS மணி, அவர் நல்லா பண்ணிக்காரு. அப்புறம் அவர் ஃப்ரெண்டு கேரக்டர் ஒரு செம்ம காமெடி ஒருத்தர் பண்ணியிருப்பார், அப்பப்போ கவுண்டர் அடிக்கிற மாதிரி அஜயோட ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவர் நல்லா பண்ணிக்காரு. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வந்து சின்னதாக இருந்தாலும் ஓகே ரியலிஸ்டிக்காக இருக்குது, எல்லாமே கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்குது, எதுவுமே ஃபேக்காக தெரியல. அது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ், புது கான்செப்ட். அதாவது இப்போ பார்த்தா நம்ம வந்து ஒரு சண்டை படம், அப்போ தான் ட்ரக் அடிக் படம், அப்போ ரியலிசம் படம், அப்போ ஒரு காமெடி படம், சம்மந்தமே ஒரு பேய் படம், சாமி படம், அந்த மாதிரி படம்லாம் வந்து இப்போ இது வந்து செம்ம புது கான்செப்ட். அதாவது லவ்ல வந்து புதுசாக என்ன காட்டலாம். இது தமிழ் ஃபிலிமை கம்பேர் பண்ணி இந்த மாதிரி படம் நிறைய வந்திருக்கு. பட் ஸ்டில் மலேசியன் படத்துக்கு வந்து இது புது கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்ட்னாலே வந்து இட்ஸ் வெரி நைஸ். இது இன்ட்ரெஸ்டிங் ஸ்க்ரீன் பிளே. அதாவது படம் ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் அப்படி இல்லை, ஆனால் போவான் என்னப்பா அங்கே செம்ம பில்டப் ஆகணுமே இல்லைன்னு அப்படி இருக்கும். அப்புறம் போக வந்து அந்த ஹீரோயின் வந்து ஒரு ஸ்டேஜ் மாதிரி போகிற மாதிரி ஒரு கட்டம் வரும். அந்த கட்டம்லாம் பார்க்குறது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நல்லா இருக்கும் அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் படத்தோட வந்து ப்ளஸ் பாயிண்ட். இந்த படத்தை பார்த்தா அப்போ தோன்ற விஷயம் என்னென்னா வந்து ஹீரோயின் வந்து அவர் வந்து படம் ஆரம்பத்துலேயே வந்து நல்லா தெரியுது வந்து இந்த படத்தில் ஹோல்ட் பண்ண போகிறது வந்து ஹீரோ தவிர ஹீரோயினுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ரோல் இருக்குது. இப்போ முக்கியமான விஷயம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஹீரோயினுக்கு வந்து ஒரு பாட்டு இன்ட்ரோடக்ஷன் சீன். இப்போ பார்த்தாலும் ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் பாட்டு, கால் தூக்குறது, விசில் அடிக்கிறது, காற்று வருது, அந்த மாதிரி ஹீரோயினுக்காகவே ஒரு இன்ட்ரோடக்ஷன் பாட்டுன்னு நான் கடைசி இப்போ படம் ஜெயம்கான ஒரு படம் ஞாபகம் இருக்கா? பார்த்து பார்த்தேன், ஜெயம்கான ஒரு படம் இருந்துச்சு. அந்த படம் பாவனாக தங்கச்சி ஒரு பாட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷன் பாட்டு வரும். அதே மாதிரி இந்த ரொம்ப நாள் கழிச்சு அப்புறம் இந்த படத்தில் தான் இருந்துச்சு, ஹீரோயின் பேஸ் பண்ணி ஒரு உமன் சென்ட்ரிக்கான ஒரு படம் மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த ஹீரோயின் எப்படின்னா வந்து செம்ம ஆக்டிவான ஒரு பொண்ணு. அது எப்போ மேலே பேசுகிறோம். ஆனால் என்ன நம்ம ஆக்டிவான பொண்ணு, எந்த மாதிரி ஆக்டிவான பொண்ணா இந்த ஜெனிலி ஒரு படத்தில் நடிக்கும் சந்தோஷ் சுப்ரமணியம், அது மாதிரி ஹாசினி முட்டின கொம்பு வரது, அந்த மாதிரி செம்ம கேரக்டர். என்ன கிடக்க செம்ம ஆக்டிவாக இருந்தாலும் ஒரு கடத்தில் இருந்தால் ஐயோ இந்த பொண்ணு பைத்தியம் அப்படின்னு நினைப்போம். நம்ம செம்ம லூஸ் அறையாக இருக்கும், ஐயோ பேசுவோம் பாரு, ஐயோ அப்பா அந்த மாதிரி. இது வந்து கொஞ்சம் ஓவராக பண்ண மாதிரி இருக்குது எனக்கு சீரியஸாக. நீங்கள் இது படம் பார்த்துல உங்களுக்கு ஒரு சில சீனில் அந்த ஹைப்பர் ஆக்டிவ்னு ஒரு கேரக்டர் இருக்குது, ஆனால் ஒரு சில சீன் ஹைப்பர் ஆக்டிவ் தாண்டி இன்னொரு லெவல், அது போய் லூஸுன்னுவாங்க, லூஸ் மாதிரி நடிக்கும். அது அந்த மாதிரி அது வந்து ரொம்ப ஈர்ட்டிங்காக இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து எதுவுமே நிற்கல. நம்ம படமாக இப்படி தான் பார்க்கணும். அப்படி ஏன் தெரியுமா, எக்கப்பக்க சீனில் வந்து எக்கப்பக்க வாடு அது எக்கப்பக்க சின்ன சீனில் வந்து அந்த கேமரா அப்படி செம்மையாக ஆடுது. அப்படி அதாவது நின்று ஒரு இடத்துல பார்க்க முடியாது, அங்கே ஆட்டுறாங்க இங்கே அது சண்டை சீன்னா ஓகே தத்துரூபமாக இருக்குது, அதுக்குன்னு படம் முழுக்கவா சீனாக அந்த மாதிரி இருக்கணும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அப்போ சில சீனில் கொஞ்சம் பிளரியாக இருந்துச்சு. அப்போ இன்னொன்று என்ன வந்து இந்த கதையில் வந்து எப்படின்னா ஒரு காய் பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி கேர்ளை வந்து அனுசரித்து போகிறான்னு ஒரு கதை. கேர்ள் வந்து என்னென்ன வேணும், எனக்கு இந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட் வேணும்னு. ஸோ அவளோட ரிக்வஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலதுலாம் ஓகே இது நான் டெஸ்ட் பண்ணுறேன், நீ இது மாதிரி முடியுமா, நான் டெஸ்ட் பண்ணுறேன், நீ டெஸ்ட் பாஸ் முடியும், டெஸ்ட்டு ஐயோ அந்த ஆம்பளை சப்பா உனக்குலாம் சேலை வைக்கணும்ப்பா, நீனா அந்த பொம்பளை கிட்ட இவ்வளோ நாள் இருந்தா வச்சுக்கேன் அது வைக்குதுப்பா, டெஸ்ட்டு போயிட்டு இருக்கு, இவரும் அனுசரித்து போயிட்டு இருக்காராம். ஐயோ ஒரு கட்டத்தில் உங்களுக்கு தோணும் இவ்வளோ வச்சு இதெல்லாம் உனக்கு தேவையான அது மாதிரி. இப்போ ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா வந்து அவங்களுக்கும் நடக்கிற சின்ன பிரச்சனை எல்லாமே வந்து இப்படி தான் நடக்கும். அது லைக் ஒரு சின்ன பிரச்சனை ஆரம்பித்து எப்படி ஒரு பாய் ஃப்ரெண்ட் அண்ட் கேர்ள் பண்ணி எதனால சண்டை போட்டு பிரிகிறாங்க, அந்த சின்ன பிரச்சனை. இப்போ ஒரு சாதாரணமான ஒரு ஆடியன்ஸ் நீங்கள் படத்தை பார்த்தீங்க, அட என்னப்பா இதுக்கெல்லாம் சண்டை போடும் அப்படின்னு தோணாலும் இந்த ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது அந்த இடத்துல தனியாக இருக்கும். ஏன்னா நான் போகும்போது 4-5 அப்படியே அந்த குரூப்பாக வந்தானுங்க, நல்லா நிறைய கிண்ணு அடிச்சுங்க பசங்க, டே மச்சான் ஒன்றை மாத்தானா அவனும் அப்படி சரி நீ அந்த பொண்ணு அப்படின்னு சொன்னால் ஓகே நடக்குது. அந்த சின்ன எலிமெண்ட்லாம் போட்டுருக்காங்க. ஆனால் என்ன கொஞ்சம் ஓவர் எக்ஸைட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓவரால் இந்த படம் எப்படின்னா ஓகே டெஃபினெட்லி வந்து இந்த மாதிரி ஒரு அட்டம்ப்ட் வந்து we have to appreciate. இந்த படம் வாவ் ஓகே
அப்படி இருக்குது. ஓகே, ஒன் டைம் வாட்சபிள். டெஃபினெட்லி வந்து என்ன சொல்கிறாங்க, எல்லா ஆடியன்ஸை கவர் பண்ணாமல் தெரியல. ஆனால் ஐ எம் 100% ஷுவர் இந்த யூத்து, அதாவது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக ஒரு படம் பார்க்கணுமா, இந்த படத்தை போய் பாருங்கள். ஏன்னா உங்கள் கிண்டல் அடிக்கிறது எவனே அந்த குரூப்பில் 10 பேர் வந்து மாட்டோம். ஒரு தத்துரமான ஒரு படம் அது. மேக் ஷுர் ஒன் டைம் வாட்சபிள். இதுக்கு முன்னே வந்து இன்னும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணாங்க, அது செம்ம ஷார்ட் ஃபிலிம், அது இது டாப் கிளாஸ் ஷார்ட் ஃபிலிம் அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு இந்த படம் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு படம் எடுக்கணும், ஸோ புது ஜானர் ட்ரை பண்ணுறீங்க, யூ கேன் சி ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன். ஸோ உங்களுக்கு அடுத்த படத்துக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து எப்படி ஒரு காய் வந்து ரொம்ப ஸ்லோவாக காட்டிட்டு அடுத்து ஒரு ஃபன்னான கேரக்டர் நீங்கள் தேர்ந்தீங்கன்னா, இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மேக் ஷுர் யூ ஆல் ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் ஆல்சோ லைக். வந்தாச்சு. அப்புறம் மலேசியா நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் சத்தியமாக சொல்கிறேன், எங்களுக்கு காம்படிஷன் யாரோ ஒருத்தர் வந்துட்டாங்க, அவங்களாம் பண்ணுவாங்க. அவங்க ரிவ்யூ பாருங்கள், பிடிச்சிருந்தா அவங்களும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே.